ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சினிமா பார்க்குறதுல என்ன தப்பு இருக்குது? சினிமாவில் நிறையா நல்ல விஷயங்களும் இருக்குது தானே. நான் நல்ல விஷயங்கள் எடுத்துப்பேன், கெட்டதை நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக கேளுங்க. ஸோ நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோடய மேக்ஸ் மேம் சொன்ன ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது ஒரு உண்மை சம்பவமாக இல்லைனா என்ன அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. பட் ஐ ஹோப் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. என்ன அப்படின்னா, ஒரு அம்மாட்ட, அதாவது அந்த பையனோட அம்மா அந்த பையன் என்னென்னா, அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சினிமா போகிறாங்க, நானும் சினிமா போனேன், எனக்கு காசு தாங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தானா. உடனே நமக்குலாம் அது ஆகாது, பிடிக்காத காரியத்தை நம்ம செய்யக்கூடாது, நீ போகக்கூடாது, ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்களாம். அம்மா இல்லைம்மா நான் போகணும் 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 போகணும், அவங்க இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அதனால் அவங்க என்ன செஞ்சாலும் நானும் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதம் படிச்சுட்டே இருந்தானா. உடனே அவங்க அம்மா இல்லை சினிமாவில் முழுக்க முழுக்க தப்பானதும் பாவமான காரியங்களும் இருக்குது, அது உன்னோட சரீரத்தை உன் கண்கள் எல்லாமே தீட்டுப்படுத்தும், நீ போகக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொன்னாங்களாம். அம்மா இல்லைம்மா நாம் எது தேவையோ அதை எடுத்துப்பேன், நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு கெட்ட விஷயத்த அங்கேயே நான் விட்டுட்டு வந்துடுவேம்மா, என்னை அலோவ் பண்ணுங்கன்னு ரொம்ப கெஞ்சிட்டே இருந்தானோ. உடனே அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாமல் சரி போ அப்படின்ட்டு காசை கொடுத்துட்டு அனுப்பிட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் கழித்து சாப்பிட்றதுக்கு வந்தானா. அம்மா செம்மம்மா பசியாக இருக்குது, எனக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு கேட்டோன்னே, வா நான் உனக்காக சிக்கன்லாம் எடுத்து சமைச்சு வச்சுருக்கேன்னாங்களாம். உடனே இந்த பையன் என்ன நம்ம சினிமா பார்த்துட்டு வந்திருக்கோம், நமக்கு போய் என்ன கோழிலாம் வச்சு சாப்பாடு தந்திருக்காங்களா அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி யோசித்தானா. ஓகேன்ட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்தாதான் தெரியுதான் ஷாக்கு. என்ன அப்படின்னா, அந்த இலையில் நல்லா சாப்பாடு போட்டிருந்தாங்களாம், சிக்கன் குழம்பு ஊற்றிருந்தாங்களாம், சிக்கன் ஃப்ரை வச்சுருந்தாங்களாம், எக்கு வச்சுருந்தாங்களாம், தயிர் வெங்காயம் வச்சுருந்தாங்களாம், எல்லாம் வச்சுட்டு அந்த இலையோட ஒரு முக்கில் அந்த கோழியோட 2 பாத்திரமாக கொஞ்சமாக அந்த அம்மா வச்சுருந்தாங்களாம். உடனே அந்த பையன், அம்மா என்னம்மா பண்ணுறீங்க, இவ்வளோ நல்ல சாப்பாடு பக்கத்தில் இந்த கொஞ்சோண்டு இதை போய் ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, இது 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 எனக்கு இந்த சாப்பாடு எனக்கு எனக்கு வேறு சாப்பாடு ஃப்ரெஷ்ஷாக போடுங்க அப்படின்னு சொன்னானா. உடனே தம்பி என்ன நீ இவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது, உனக்கு இதை சாப்பிடணும்னு தெரியலையா, அந்த சின்னோண்டு கெட்ட விஷயந்தான் உன் கண்ணுக்கு பெருசாக தெரியுதா அப்படின்னாங்களாம். ஏம்மா அது கொஞ்சோண்டு இருக்கும் நிறையா இருக்கும் அதை பற்றி தெரியாதும்மா, அது கெட்டது, அது அந்த நாத்தம் பிடிச்சது, அத்தை கொண்டு போய் இப்படி நல்லதில் வச்சா எப்படிம்மா நல்லது சாப்பிட முடியும் அப்படின்னாங்களாம். உடனே அவங்க அம்மா சொன்னாங்களாம், இவ்வளோ நல்ல விஷயம் இருக்கும் போது உனக்கு இந்த கொஞ்சோண்டு கெட்ட விஷயம் இருக்கிறதுனால இந்த நல்ல விஷயத்த உன்னால் எடுத்துக்கொள்ள முடியல, சினிமாவில் முழுக்க முழுக்க கெட்டது இருக்குது, அதுலேருந்து நீ என்ன நல்ல விஷயத்த எடுத்துகிட்டு வந்திருப்ப அப்படின்னாங்களாம். அந்த பையனுக்கு கேட்டோன்னே செம்ம ஷாக்காம். அதுக்கப்புறம் தான் அந்த பையனுக்கு நம்ம செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றது புரிய வந்துச்சான். உடனே அவங்க அம்மா வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம்ல, பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கீழே, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணணும்னு வேதம் சொல்லுது. கொஞ்சோண்டு அது செத்து போய் உங்களுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அது உன்னோட சரீரத்தையும் மொத்தமாக நாரி போக பண்ணுன்றதை மறந்துடாத. பாவத்தில் சின்ன தப்பு பெரிய பாவம், இது சின்ன பாவம் இது பெரிய பாவம்னு வேறுபடுத்தாத. பாவம்னு இருந்துச்சுனாலே அது உன்னை அழிச்சிரும்ன்றது நீ மறந்துடாத அப்படின்னாங்களாம். அதுக்கப்புறம் 1 கொரிந்தியர் 6:12 அதிகாரத்தை எடுத்துகிட்டு வாசித்தாங்களாம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமையாக மாட்டேன் அப்படின்ட்டு. இன்னொன்று கூட வாசித்தாங்களாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது அப்படின்னு. ஸோ அவங்க சொன்னாங்களாம், இப்போ உனக்கு எல்லாத்தையும் அனுபவிக்க உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க இந்த உலகத்தில், அதே போல் தான் உன்னையே நான் சரி அப்படின்னு நான் அனுப்புனேன். ஆனால் ஞாபகத்தில் வச்சுக்கோ, அந்த காரியம் உன்னை பக்தி விருத்தி உண்டாக்குதான்றதை நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ. அந்த பக்தி விருத்தியை உண்டாக்காத பட்சத்தில் நீ அதுக்கு விலகி ஓடுறவனாக இருக்கணும் அப்படின்னாங்களாம். இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு, சரி நீ படத்துக்கு போயிட்டு வந்தல, என்ன நல்ல காரியத்தை எடுத்த அப்படின்னு சொல்லுனாங்களாம். அந்த பையன் அப்படியே ஷாக் ஆகின்னு என்னாலாம். சரிண்ணே, சரி நான் உனக்கு 2 நிமிஷம் டைம் கொடுக்க, நீ சொல்ல அப்படின்னாங்களாம். உடனே அந்த பையன் பயங்கரமாக கண்ணீர் வடித்து அழுந்தானா. அம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா, நீங்கள் இப்போ கேட்கும் போல கூட எனக்கு நான் எந்த நல்ல விஷயமோ அது எதுவுமே எனக்கு தோணலை, ஆனால் இதெல்லாம் பார்க்கக்கூடாதோ, அந்த உடைகள், அந்த சீனு, அவங்க பேசின வார்த்தை, இதெல்லாம் தான் அம்மா எனக்கு டக்குன்னு மைண்டில் வந்துச்சு, தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்கம்மா, நான் ஒன்றையுமே நல்லது எடுத்துகிட்டு வரல, இப்போ என் மைண்டுக்குள்ளே ஃபுல்லாகவே அந்த சீன்ஸும் அவங்க பேசினது அவங்க பண்ணது அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணது தாம்மா இருக்குது, என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கம்மான்னு அழுந்தானா. அப்புறம் தான் அவங்க அம்மா சொன்னாங்களாம், ஆமாம் மகனே, இதுக்கு தான் நான் உன்னை சொன்னேன் முதல்ல நீ அதை செய்யாதுன்னு, நீ
கண்ணால் அந்த 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து பார்க்குறல்ல, அது உன் சரீரத்துக்குள்ளே எந்த அளவுக்கு ஆழமாக போயிருக்கும் தெரியுமா? அது உன் சரீரத்தை தீட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உன்னோட ஆவியும் சிந்தனையை தீட்டுப்படுத்தும். நீ பார்த்துட்டு வந்த ஒவ்வொரு விஷுவல் இமேஜஸும் எத்தனை வருஷம் ஆனாலும் அழிந்து போகாத அளவுக்கு உன்னோட அப்படியே பிரெயினில் உனக்கு ஸ்டோர் ஆகியிருக்கும். அதனால தான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஸ்டார்டிங்கே இதை அவாய்ட் பண்ணிடு, இதுக்கு நீ போகாதன்னு அப்படின்னு சொன்னாங்களாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ரொம்ப உண்மையான ஒரு காரியம். ஒரு வேளை நீங்கள் கூட சினிமா பார்க்குறதுல என்ன தப்பு இருக்குது, நல்ல விஷயத்த எடுத்துப்பேன் அப்படின்னீங்கன்னா, இதுதான் முக்கியம். எந்த நல்ல விஷயமே நம்ம மனசில் ஸ்டோர் ஆகாது. எதெல்லாம் பார்க்கக்கூடாது, எதெல்லாம் தப்போ இதெல்லாம் தான் நம்ம மைண்டுக்கு சப்கான்ஷியஸாக போய் ஸ்டோர் ஆகுங்க. 2வது, நீங்கள் பார்த்துருக்குற இந்த காரியத்தை நீங்களே அழிக்கணும்னு நினச்சாலும் அது உங்கள் ஆவியை விட்டு அவ்வளோ சீக்கிரம் அழியாது. 3வது, அந்த சினிமாவுக்கு பின்னாடி பிஹைண்டில் இருந்து செயல்படுகிற ஈவில் ஸ்பிரிட்ஸ் உங்களை அட்டாக் பண்ணணும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. இன்னொரு வீடியோவில் எஸ்பா என்ன எப்படி சினிமாலேருந்து வெளியே கொண்டு வந்தாங்க, நான் எப்படி இதெல்லாம் முற்றிலுமாக அவாய்ட் பண்ணிட்டு வெளியே வந்தேன், எனக்கு எப்படியெல்லாம் எஸ்பா பேசுனாங்க அப்படின்றத குறித்து தான் டெஸ்டிமோனியை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பாய்.